பிள்ளைகள், இன்னைக்கு நாம கற்க போறது வரலாற்று காலத்தை எவ்வாறு அளவிடுவது, இதுதான் இன்னைக்கு நாம் படிக்க போறோம். இதுல 4 விடயங்கள் அடங்குது. 4 விடயங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. கிறிஸ்து வருடம், ஹிஜ்ரி வருடம், சாலிவாகன வருடம், புத்த வருடம். இந்த 4 தான் இதுக்குள்ள அடங்குது. அதுல முதலாவது கிறிஸ்து வருடம் என்றால் என்ன, இதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கிறிஸ்து வருடம் என்றால் என்னன்னா, கிறிஸ்து பிறப்பு வருடத்தை தான் நாம இயேசு கிறிஸ்துநாதர் பிறப்பு வருடத்தை தான் நாம கிறிஸ்து வருடம்னு சொல்லுவோம். அடுத்து பார்க்க போகிறது ஹிஜ்ரி வருடம். ஹிஜ்ரி வருடம் என்றால் என்ன அப்படின்னா, நபிகள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு சென்ற நாள், அதுதான் சொல்லுவாங்க ஹிஜ்ரி வருடம். அடுத்து நாம் பார்க்க போகிறது சாலிவாகன வருடம். சாலிவாகன வருடம் என்றால் என்ன, அது என்னன்னா, கௌதமி புத்திர சதகர்ணி சாகர்களை தோற்கடித்தனால தான் சாலிவாகன வருடம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்த வருடம். புத்த வருடம் என்றால் என்னன்னா, புத்தர் பரிநிவாரணம் அடைந்த நாளை தான் நம்ம புத்த வருடம்னு சொல்லுவோம். இன்னைக்கு நான் படித்தது நல்லா இருந்துச்சுன்னா நன்றி.